அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோடும் ஆகிய அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த நல்லதொரு வேளையிலே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் அன்பும் அருளும் உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மனிதரை பின்பற்ற வேண்டும் என்று நம்மிடம் கேட்டால் அந்த பின்பற்றுதல் சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்தால், இதோ நீங்கள் இவரை மட்டும் பின்பற்றுங்கள், வாழ்க்கையிலே வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொல்வதற்கு முழு தகுதி படைத்த நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மை மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும் குறிப்பாக 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கக்கூடிய 5 இரவுகளில் ஒரு இரவிலே இறைவனிடத்தில் முழு கூலியையும் பெற வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கிலே அவனுடைய இறையிலத்திலே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல்வேறு வகையான நம்பிக்கைகளை நம்பி நாம் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புகிறோம், அவருடைய வேதங்களை நம்புகிறோம், தூதர்களை நம்புகிறோம், மறுமை நாளை நம்பி இருக்கிறோம், விதியை நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கைகளிலே ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னவென்றால் வானவர்களை பற்றி உண்டான நம்பிக்கை. மலக்குமார்கள் இருக்காங்கல்ல, அவர்களை பற்றி உண்டான நம்பிக்கை. இந்த 6 நம்பிக்கையும் சேர்ந்ததுதான் ஈமான் என்று சொல்லப்படுகிறது. இந்த 6 நம்பிக்கைகளில் ஏதாவது ஒரு நம்பிக்கையை ஒரு மனிதர் மறுப்பார் என்றால், ஒரு முஸ்லிம் மறுப்பார் என்றால், அவர் இஸ்லாம் என்கின்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார். ஆனால் மார்க்கம் என்ன பண்ணுகிறது என்றால், இஸ்லாம் என்றும் ஈமான் என்றும் பிரிக்கிறது. அது என்ன இஸ்லாம் ஈமான்? இஸ்லாம் என்று சொன்னால் வெளிப்புறமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு இஸ்லாம் என்று பெயர். தொழுகிறோம், அது இஸ்லாம். நோன்பு வைக்கிறோம், அது வெளிப்புறமாக செய்யக்கூடிய காரியங்கள். தர்மம் செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இதெல்லாம் வெளிப்புறமாக செய்யக்கூடிய காரியங்கள். இதற்கு இஸ்லாம் என்று பெயர். ஈமான் என்றால் என்ன? எதையும் பார்க்காம நம்புகிறோமே மறைவான விஷயங்கள், அதை ஈமான் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வை யாராவது பார்த்தோமா? யாரும் பார்க்கல. தூதர்களை யாராவது பார்த்தோமா? யாரும் பார்க்கல. வானவர்களை யாராவது பார்த்திருக்கிறோமா? யாரும் பார்க்கல. அப்போ இந்த மாதிரியாக மறைவான விஷயங்கள், அறியாத விஷயங்களை நம்புறோமே, அதற்கு பெயர் ஈமான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்லாம் என்கின்ற அந்த காரியம் இருக்கிறதுல, வெளிப்புறமாக செய்யக்கூடிய காரியங்கள், அதையே நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். இப்போ ஒரு மனிதர் தொழாத குற்றம், அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மறுமையிலே தொழாமல் இருந்தால் அதற்குண்டான தண்டனையை கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம், அல்லது அவன் மன்னிப்பதாக இருந்தால் மன்னிக்கலாம். ஆனால் இந்த ஈமான் என்கின்ற அந்த மறைவான விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு மனிதர் நம்பாமல் இருப்பார் என்றால், அது ஏதாவது ஒன்றை நீங்கள் நம்பாமல் இருந்தாலும் இந்த இஸ்லாம் என்கின்ற அத்தனை காரியங்களும் நாளை மறுமையுடைய நாளிலே நமக்கு எந்த நன்மையும் தராது. நீங்கள் எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு நோன்புகளை நீங்கள் நோற்றாலும், தான தர்மங்களை வாரி வழங்கி இருந்தாலும் ஈமானில் குறைபாடுகள் இருக்கும் என்றால், இந்த நன்மைகள் எல்லாம், இஸ்லாம் என்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் மறுமையிலே எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு பெற்றுத்தராது என்று சொல்லி திருக்குர்ஆன் ஏராளமான எச்சரிக்கை செய்திகளை சொல்லுகிறது. அப்போ வானவர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 285வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிகி வல் முஃமினூன்
மலாயிகத்திகி வ குத்துபிகி வ ருசுலி. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தூதர் தமக்கு அருளப்பட்டதை நம்பினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த தூதர் இருக்கிறாரே அவருக்கு அருளப்பட்டதை நம்பினார். அந்த இறை நம்பிக்கையாளர்களும் அதை நம்புகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இறையெல்லாம் அந்த இறை நம்பிக்கையாளர் தூதர் நம்பினார், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார், வானவர்களை நம்புகிறார், வேதங்களை நம்புகிறார், இதற்கு முன்பாக இருந்த தூதர்களையும் அவர் நம்புகிறார், இறை நம்பிக்கையாளர்களும் நம்புகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது வானவர்களையும் அவர் நம்புகிறார் என்று சொல்லி வானவரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். வானவர்களை நாம் நம்பாமல் இருந்தால் எந்த மாதிரியான நிலைக்கு போவோம் என்றால், திருக்குர்ஆன் அதையும் எச்சரிக்கை செய்கிறது. 4வது அத்தியாயம் 136வது செய்தியில அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களை கூப்பிடும்போது அதை எப்படி கூப்பிடுறான்னு பாருங்க. இறை நம்பிக்கையாளர்களே என்று நம்மளை அழைத்து விட்டு சொல்கிறான், ஆமனு பில்லாஹி வ ரசூலி வல் கிதாப் அல்லதி நஸல அலா ரசூல் வல் கிதாப் அல்லதி அன்ஸல மின் கபில். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் தனது தூதர் மீது அவன் அருளிய வேதத்தையும், இதற்கு முன்பாக தூதருக்கு அல்லாஹ் அருளியிருப்பான வேதங்கள் அதையும் நீங்கள் நம்புங்கள், மாணவர்களையும் நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு, யாரெல்லாம் இதை நம்பாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வேதங்களையும் தூதர்களையும் வானவர்களையும் யார் நம்பாமல் இருக்கிறார்களோ ஃபகத் லல்ல லலாலன் ஃபகீதா. இந்த முக்கியமான வார்த்தை என்ன சொல்றான், அவர்கள் தெளிவான வழிகாட்டிலே விழுந்து விட்டார்கள். வானவர்களை நாம் நம்பாமல் இருந்தால் நம்ம எங்க போயிடுவோமா, தெளிவான வழிகாட்டிலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று சொல்லி வானவர்களை பற்றி நீங்கள் நம்பியே ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். ஏன் சொல்றான் தெரியுமா, அதான் மிக முக்கியமாக நம்ம அறிஞ்சுக்கணும். யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, மூசா நபியை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த யூதர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மீது கடுமையாக கோபமாக எதிரியாக யூதர்கள் பார்ப்பார்கள். காரணம் என்ன, உலகத்திற்கு வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் வகி செய்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் தான் எல்லா இறை தூதருக்கும் வகி செய்தி கொண்டு வந்து தரப்பட்டது. ஆனால் மூசா நபிக்கு மட்டும் அல்லாஹ் என்ன பண்ணா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வகி செய்தியை கொடுக்காமல் நேரடியாக பலகையில எழுதி அல்லாஹ் கொடுத்துட்டான். இதை இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா இறை தூதருக்கும் கொடுத்துட்டு போயிடதானே வேண்டியதானே, ஏன் இடையில ஜிப்ரீல் என்கின்ற ஒரு வானவரை நியமனம் செய்து எல்லா இறை தூதருக்கு ஏன் கொடுக்கணும், எதுக்குப்பா இந்த ஜிப்ரீல் என்று சொல்லி யூதர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது நம்பாமல் இருந்தார்கள், அவர் மீது கோபப்படக்கூடியவராக இருந்தார்கள், அவரை ஏற்க மறுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்காக வசனத்தை இறக்கிறான். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 98வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன்கான அதுவலில்லாஹி வ மலாயிகத்திகி வ ருசுலி வ ஜிப்ரீல வ மீகால ஃப இன்னல்லாஹ அதுவலில் காஃபிரீன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் அவருடைய வானவர்களுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் சொல்லிவிட்டு, யார் ஜிப்ரீலுக்கும் மீகாலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அத்தகையோருக்கு அல்லாஹ்வும் எதிரியாக இருக்கிறான். நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொள்ளாமல் அவரை நீங்கள் எதிரியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா, உங்களை அல்லாஹ்வும் எதிரியாக பார்ப்பான் என்று சொல்லி வானவர்களை நம்புவதை குறித்து மிக முக்கியமாக அல்லாஹ் பல்வேறு வகையான வசனங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த வானவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக படைக்கப்பட்டு விட்டார்களா என்று சொன்னால், மனிதருக்கு முன்பாகவே வானவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு என்ன ஆதாரம், திருக்குர்ஆனுடைய 15வது அத்தியாயம் 28வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வானவரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். வானவை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, களிமண்ணிலிருந்து மணல் கலந்த களிமண்ணிலிருந்து நான் மனிதனை படைக்க போகிறேன் என்பதை
நபியே நான் வானவரிடத்தில் பேசினேன், அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியாக சொல்லுகிறார். வானவரிடத்தை எடுத்து பேசலாம், நான் ஒரு மனித சமுதாயத்தை படைக்க இருக்கிறேன், எதை வைத்து அவரை படைக்க போறேன், களிமண்ணில் இருந்து அவர்களை நான் படைக்க போகிறேன் என்று சொல்லி வானவரிடத்திலே நான் பேசினேன், அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான், 2வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வானவரிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், பூமியிலே நான் ஒரு தலைமுறையை படைக்க போகிறேன் என்று உமது இறைவன் வானவரிடத்திலே பேசியதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்ற வானவரிடத்தில் படைக்க போறேன், மனிதனை படைக்க போறேன் என்று சொல்லும் பொழுது வானவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாங்க, இறைவா பூமியிலே குழப்பம் செய்து அடிக்கடி சண்டை போட்டு ரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போற, நாங்களாம் உங்களை வணங்கிட்டு இருக்கிறோமே, 24 மணி நேரமும் உன்னை நாங்கள் புகழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அவர்கள் எங்களை குறைகளற்றவர்களாக நீ பார்க்கலையே, 24 மணி நேரமும் உன்னை நான் வணங்கிக் கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி வானவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை திருக்குறானிலே பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுக்கு முன்பாகவே வானவர்களை அல்லாஹ் படைத்து விட்டான் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள்? மனிதனை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான் என்று சொல்லுகிறான். அப்ப வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே 5722வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். ஹுலைகத் மலாயிகா மின் நூர், வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிச்சம் இருக்குல்ல, அந்த ஒளியின் மூலமாக வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதனால்தான் வானவர்கள் மிக வேகமாக வானத்திற்கும் பூமிக்கும் அவ்வளவு வேகத்தில் பயணிக்க முடிகிறது என்றால் என்ன காரணம்? அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலே அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது ஒளிதான். நம்ம டார்ச் லைட் அடிக்கிறோம், எவ்வளவு வேகத்தில் அந்த ஒளி போகுது. அப்ப உலகத்தில் அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பொருளாக ஒளி இருக்கிறது. அந்த ஒளியின் மூலமாக வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வானவர்கள் எப்படி இருப்பார்கள், எந்த மாதிரி இருப்பார்கள் என்பதற்கு திருக்குறானும் நபிமொழிகளும் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. சில வானவர்கள் ரொம்ப அழகாக இருப்பார்கள். சில வானவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பார்ப்பதற்கு கொடூரமாக இருப்பார்கள். பார்க்கவே முடியாது, பார்த்த உடனே பயந்து நடுங்கக்கூடிய அளவிற்கு கொடூரமாக சில வானவர்கள் இருப்பார்கள். சில வானவர்கள் எப்படி இருப்பாங்களா? பிரம்மாண்டமாக பயங்கர ஆற்றலோடு இருப்பார்கள் என்று சொல்லி வானவர்கள் சம்பந்தமாக திருக்குறானும் நபிமொழிகளும் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. அதிலே வானவர்கள் கொடூரமாக இருப்பார்கள் என்பதற்கு திருக்குறானுடைய 66வது அத்தியாயம் 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, கு அன்புசக்கும் அவனிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான். அப்படிப்பட்ட கடுமை மிக்க அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அலைஹா மலாயிகத்துன் ஹிலாலுன் சிதாதுன், அதற்கு மேலாக கடுமையும் கொடூரமாக இருக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். நரகத்துக்கு மேலாக வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த வானவர்கள் எப்படி இருப்பார்களாம்? கடுமை காட்டக்கூடிய, அவருக்கு இரக்கமே இருக்காது அவங்க இடத்துல. பார்ப்பதற்கு அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு கொடுமையாக அந்த வானவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறார். அது மாதிரி சில வானவர்கள் பிரம்மாண்டமாக இருப்பார்கள், அழகாக இருப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதிலே நமக்கு பரவலாக கேட்ட ஒரு வானவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல தடவை பார்த்திருக்கிறாங்க.
ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த உருவம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த உருவ அமைப்பை 2 தடவை முழுமையான உருவ தோற்றத்தை 2 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. ஒரு தடவை எங்க முதலாக வகிச்செய்து கொண்டு வந்தாங்க இராவுடைய குகையில, அப்பொழுது முழு தோற்றத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு தோற்றத்தை பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக எங்க பார்த்திருக்காங்கன்னு சொன்னா மிகராஜுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு தோற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்திருக்கிறாங்க. எப்படி இருந்தாங்க தெரியுமா? முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹிராவுடைய குகையில தனிமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறான். முதலாக 5 வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக செய்தியை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதை புகாரிலே 3238வது செய்தி, முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே 255வது செய்தி. எப்படி இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? வானமும் பூமியையும் மறைக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமாக இருந்தார்கள். ஆனால் பயந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதற்கு முன்னாடி அவங்க பார்க்கவே இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியை மறைக்கக்கூடிய அளவிற்கு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள்? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. குளிர் காய்ச்சல் ஓடினாங்க வீட்டுக்கு. என்னை போட்டுங்கள் என்று சொல்லி கஜிதாரன் என்று சொன்னாங்க. என்ன காரணம்? அப்படி பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை அதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கல. அப்பதான் முதலாக பார்க்கிறாங்க. வானத்தையும் பூமியையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தார்கள். எப்படிப்பட்ட படைப்பு என்று பாருங்கள். சாதாரண ஒரு படைப்பாடு. கிழக்கு பக்கம் பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் தெரிகிறாங்க, மேற்கு பக்கம் பார்த்தால் அவர்கள் தான் காட்சி அளிக்கிறார்கள். இப்படி எந்த திசையை பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு என்று பாருங்கள். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னகு ஜிப்ரீல லகு சித்தமகி ஜனாகி 600 ரெக்கைகளோடு இருந்தார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 600 ரெக்கைகளோடு இருக்கிறார்கள் என்றால் எந்த மாதிரி இருப்பார்கள் என்று நினைத்து பாருங்க. உலகத்துல சில நேரங்களில் பாருங்க, இந்த சீசனுக்கு சில பறவைகள் வரும் பார்த்திருக்கீங்களா? பெண்ணன்றைய பறவைகள் 2 ரெக்கைகள் இருக்கிறதுக்கு அதை பார்த்தாலே நம்ம என்ன பண்றோம்? ஆடி போயிருக்கு. இப்படி பெருசா இருக்குது, இவ்வளவு பெரிய ரெக்கையாக இருக்கிறது என்று சொல்லி 2 ரெக்கைகள் இருக்கக்கூடிய பறவையை ஆச்சரியமாக பார்க்கிறோம் என்றால் அவ்வளவு பிரம்மாண்டமாக வானங்களையும் பூமியையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு 600 ரெக்கைகளோடு இருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாதாரணமாக இருக்க மாட்டார்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, குவத்தில் 81வது அத்தியாயம் 20வது வசனம், வலிமை மிக்கவராக இருப்பார்கள், பலம் அவருக்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லமஹு ஸதீதுல் குவா து மர்ரத்தில் பஸ்தவா, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. அழகிய தோற்றம் இருக்கக்கூடியவராகவும் வலிமை மிக்கவராகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை 53வது அத்தியாயம் 5வது வசனம் 6வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்ப சில மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அழகாக இருக்கிறார்கள், பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க என்பதை பார்க்கலாம். அது மாதிரி அதை தாண்டி ஏராளமான மாணவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மாணவர்கள் அனைவருக்கும் ரெக்கைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அவருக்கு மட்டும் ரெக்கை இல்லையா? ஏராளமான மாணவர்களுக்கும் அல்லாஹ் ரெக்கைகளை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய 35வது அத்தியாயம் 1 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானமும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். புகழ் அனைத்து யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான் என்று சொல்லிய இறைவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் சொல்லுகிறான், நான் வானவர்களை 2 சிறகுகளாக படைத்திருக்கிறேன். எப்படி படைச்சிருக்கிறான்? 2 ரெக்கைகளோடு சில வானவர்களை படைத்திருக்கிறேன். 3 சிறகுகளாக சில வானவர்களை படைத்திருக்கிறேன்.
4 சிறகுகளை கொண்ட வானவரை நான் படைத்திருக்கிறேன். நான் நாடினால் இன்னும் அதை அதிகப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் நாடினால் சொன்ன 5 ரெக்கையோடு அனுப்புவான், 10 ரெக்கையோடு அனுப்புவான். இப்படி எல்லா வானவர்களுக்கும் சிறகுகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் திருக்குறானிலே 35வது அத்தியாயம் முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வானவர் பாருங்க, மிக முக்கியமான ஒரு செய்தி. அபுதாபில 4727வது செய்தி. வானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அரிசை 8 வானவர்கள் சுமக்கிறார்கள் என்று சொல்லி திருக்குறானுடைய 69வது அத்தியாயம் 17வது வசனம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது, அந்த அரிசை 8 வானவர்கள் சுமக்கிறாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய வானவரை பற்றி அறிவிப்பு செய்ய எனக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், நீ போய் சொல்லுங்க, என்னுடைய அரிசை சுமக்கக்கூடிய வானவருடைய செய்தியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது ஒரே ஒரு வானவர் இருக்கிறார்ல, அந்த ஒரே ஒரு வானவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய ஒரு வானவருடைய இந்த காது சேனைக்கும் தோல் புஜத்துக்கும் உண்டான இடைவெளி எவ்வளவு தெரியுமா? நமக்கு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு இருக்கும்? ஒரு 1/2 அடி இருக்குமா? 6 இன்ச் இருக்குமா? இவ்வளவுதான் நமக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய ஒரு வானவருடைய இந்த காது சேனைக்கும் தோல் புஜத்துக்கும் உண்டான இடைவெளி எவ்வளவு என்றால், ஒரு மனிதன் தொடர்ச்சியாக 700 ஆண்டுகள் எவ்வளவு பயணம் செய்வாரோ அந்த அளவுக்கு இருக்கிறது. எதுக்கு? இந்த காது சேனைக்கும் தோல் புஜத்துக்கும் உண்டான இடைவெளி மட்டும் ஒரு மனிதனுடைய 700 ஆண்டுகளுடைய பயண தொலைவு என்று சொன்னால் அவருடைய கை எவ்வளவு இருக்கும், கால்கள் எவ்வளவு இருக்கும், தலைகள் எவ்வளவு பெருசா இருக்கும்? கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? ஒரு மனிதனுடைய சராசரியான 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், அந்த 70 ஆண்டு காலத்துடைய பயணத்தோட விஞ்ஞானிகள் எவ்வளவு சொல்றாங்க தெரியுமா? பூமியை பல தடவை சுற்றி வரக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் பயணம் செஞ்சிருவான். நமக்கு தெரிய மாட்டேங்குது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலத்துடைய பயணத்தோவை எடுத்தால் பூமியை பல தடவை சுத்தி முடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப 700 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவில் இருக்கும்? அது அவருடைய காது சேனைக்கும் தோல் புஜத்துக்கும் உண்டான இடைவெளி என்று சொன்னால், ஒரு வானவரிடையே இப்படி இருக்கிறது என்றால் 8 வானவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கும்? அந்த சிம்மாசனத்துக்கு மேலாக அல்லாஹ் அமர்ந்திருப்பான அவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவனாக இருப்பான்? யோசித்து பாருங்க. அப்ப வானவர்கள் என்கின்ற அந்த படைப்பு இருக்கிறது சாதாரண ஒரு படைப்பு இல்லை, மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்கிறது என்று சொல்லி திருக்குறானும் நபிமொழிகளும் ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. அது மாதிரி வானவர்கள் அழகாக இருப்பார்கள் என்பதற்கு திருக்குறானுடைய 12வது அத்தியாயம் 31வது செய்தி, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி இருக்குல்ல, எல்லாம் என்ன பண்ணாங்க? யூசுப் நபியுடைய அழகை பார்த்து, இவர் மனிதரே கிடையாது, இவர் மலக்கு, அழகான மலக்கு என்று சொன்னாங்களே, அப்ப வானவர்கள் என்பவர்கள் அழகாக இருப்பார்கள் என்பதற்கு அந்த செய்தியை சான்றாக பார்க்கலாம். அது மாதிரி இப்படிப்பட்ட அந்த வானவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எண்ணிக்கை சொல்ல முடியுமா? மாணவர்கள் என்பவர்கள் மனிதரை என்ன சொல்றாங்க, குறிப்பிட்டு தோராயமா சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 200 கோடி மனித சமுதாயம் இருக்குது என்று சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி வானவருடைய எண்ணிக்கையை நம்மால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் சொல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 74வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹுவ, அவனுடைய படையை அவனை தவிர யாராலும் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகிறான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும். வானவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பதை உங்களில் யாராலும் சொல்ல முடியாது.
அவர்களை படைத்த இறைவனாகிய எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அல்லாஹ் உறுதியாக சொல்லுகிறார். அதற்கு சான்றுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் இருப்பாங்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஏராளமான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு 1-2 செய்தி. புகாரிலே 3207வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போறாங்க. அப்படி மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போகும்பொழுது ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. சொர்க்கம் காட்டப்படுகிறது, நரகம் எடுத்து காட்டப்படுகிறது, பல்வேறு வகையான செய்திகள் அதிலே காட்டப்படுகிறது. அந்த மாதிரியான விஷயத்திலே ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்படுகிறது. பைத்துல் மக்மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைத்துல் மக்மூர், எனக்கு பைத்துல் மக்மூர் எடுத்து காட்டப்பட்டது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே இது என்ன என்று நான் கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபகால ஹாதல் பைத்துல் மக்மூர், இதுதான் பைத்துல் மக்மூர் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யுஸல்லி ஃபீஹி குல்ல யௌமின் 70,000 மலக்கீன், இந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் தொழுகிறார்கள். இதா ஹரஜுலம் எதுவும் இலகி ஆகிர், அந்த 70,000 வானவர்கள் ஒரு நாள் தொழுகிறாங்கல்ல, அவர்கள் ஒரு நாள் முடிந்த பின்பாக வெளியே அனுப்பப்படுவார்கள். அதற்கு பின்பாக அந்த பள்ளிவாசல் அவர்கள் நுழைவிக்கப்பட மாட்டார்கள். புதிதாக 70,000 மாணவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் புதிதாக அங்கே இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து 70,000 மாணவர்கள் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் என்றால் புதிதாக என்றால் கணக்கிட்டு சொல்ல முடியுமா? கணக்கில் அவர்கள் அடங்குவார்களா? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், எனது படையை என்னை தவிர யாராலும் அறிய முடியாது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தை பற்றி பேசும்பொழுது நாளை மறுமையுடைய நாளிலே நரகம் இழுத்து வரப்படும். எப்படி இழுத்து வரப்படும்? 70,000 சங்கிலிகளால் அது இழுத்து வரப்படும். ஒவ்வொரு சங்கிலிலும் 70,000 மாணவர்கள் இருப்பார்கள். அப்ப 70,000 × 70,000 கணக்கில் போடுங்க, 0 தாண்டி வெளியே, கம்ப்யூட்டர் தாண்டி வெளியே. அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கணக்கெழுதக்கூடிய 2 வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். உயிரை எடுப்பதற்கு வானவர்களை நியமித்திருக்கிறான். மனிதனை பாதுகாப்பதற்கு வானவர்களை நியமித்திருக்கிறான். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வானவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை நம்மால் கணக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வானவர்களுக்கு என்று சில பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சில வானவருடைய பெயர்கள் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறாங்க. அதிலே நமக்கு பரவலாக தெரிந்த ஒரு வானவர் யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பல பயான்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். வகை செய்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்படிப்பட்ட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய 97வது அத்தியாயம் 4வது வசனம், ரூஹுல் அமீன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. ரூஹுல் அமீன் என்று சொன்னால் நம்பிக்கைக்குரியவர் என்று பொருள். அது மாதிரி இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா ரூஹுல் குத்தூஸ், தூய பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர்களை அல்லாஹ் சொல்லுகிறார். அது மாதிரி இன்னொரு வானவருடைய பெயர் இருக்கிறது, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 2வது அத்தியாயம் 98வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன வசனம் தான், யார் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரியாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு வானவருடைய பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 1418வது செய்தி, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதை எப்ப சொல்றாங்க? நபிகள் நாயகம் அபூ ஸலமா பின் அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகையை துவக்க ஆரம்பிக்கும் பொழுது, துவக்கிய உடனே என்ன சொல்லுவாங்க என்று சொல்லும் பொழுது,
பல்வேறு வகையான துவாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவாங்க. அதுல முடிக்கும் போது அல்லாஹ்வுடைய எப்படி முடிப்பாங்கன்னு சொன்னா, இறைவா, வானவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதிபதியே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த பிரார்த்தனை முடிப்பாங்க. அதிலே அல்லாஹ்வுடைய தூதரவங்க வானவருடைய பெயரை சொல்லும் பொழுது இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்றாங்க. இது ஒரு பெயர். இன்னொரு வானவர் இருக்கிறார். இந்த வானவரை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திச்சிடவே கூடாது. அவரிடத்துல நாம் பேசவே கூடாது மறுமையில. ஏன் ஏன் அவரிடத்துல பேசக்கூடாது என்று சொன்னால், அவர்தான் நரகத்துடைய காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நரகத்துக்கு என்று பல்வேறு வானவர் இருப்பாங்க. அந்த நரகத்துடைய காவலாளியார் தலைவர் யார்? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரிலே 3239வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அதே மிக்ராஜுடைய பயணம், நரகம் எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, வர ஐத்துன் மாலிகன் ஆஜின் என்னார், எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது. அந்த நரகத்துடைய தலைவராக மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே பார்க்கிறோம். திருக்குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையுடைய நாளிலே நரகவாதிகள் அந்த நரகத்திலே போட்டு புரட்டக்கூடிய நேரத்தில் அந்த நரகவாசிகள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து சொல்லுவாங்களாம், வா நாதர் யா மாலிக், நரகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய மாலிக்கே, இறக்கலை அழைக்க ரப்புக்க கால இன்னக்கும் மாக்கிசூன், இறைவன் இடத்துல போய் சொல்லு. என்ன சொல்லணும்? எங்களுக்கு தீர்ப்பை மாத்தி எழுத சொல்லு என்று சொல்லி நரகவாதிகள் கூப்பிடும் போது யாரை கூப்பிடுறாங்க? நரகத்துடைய காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய இறைவன் எடுத்து போய் சொல்லுப்பா, எங்களுக்கு தீர்ப்பை மாத்தி எழுத சொல்லு. ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த நரகத்தில் இருக்கிறாங்க. என்ன தீர்ப்பை மாத்த சொல்லுவாங்க தெரியுமா நரகவாதிகள்? இந்த நரகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு வேதனைப்படுறோம், எங்களுக்கு மரணத்தை தீர்ப்பாக எழுத சொல்லு. தாங்க முடியல வேதனை, ஒரே செத்து போயிடும், உயிரோடு இருக்க வைத்து பல்வேறு வகையான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய இறைவன் எடுத்து போய் சொல்லுப்பா, எங்களுக்கு சாவக்கூட என்று சொல்லி மாணவரிடத்திலே நரகவாதிகள் கேட்பார்கள் என்ற செய்தியை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி இன்னும் சில வானவருடைய பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமதியிலே 991 1071வது செய்தி. இவங்க யாரு? கபருடைய அந்த மன்னரை அடக்கம் செய்யப்பட்ட உடனேயே 2 வானவர்கள் விசாரணைக்கு வருவாங்கல்ல, அந்த வானவருடைய பெயர் முன்கர் நக்கீர். கருநீல கண்களுடைய முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 வானவர்கள் வந்து உங்களை விசாரிப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அந்த வானவருடைய பெயரை சொல்லும் பொழுது முன்கர் நக்கீர் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வானவர்களுக்கு பசி ஏற்படுமா, தாகம் ஏற்படுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் பசி என்கின்ற உணர்வு இருக்கிறது, தாகம் என்கின்ற உணர்வு இருக்கிறது. இது இல்லாத எந்த ஜீவராசியாக இருக்குதா? ஒரு தாவரமாக இருந்தாலும் மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் அதற்கு உணவு தேவை. உணவு இல்லாம தாவரம் வளருமா? தண்ணி ஊத்துறோம் செடிக்கு, ஏன் ஊத்துறோம்? அதான் அதனுடைய உணவு. ஒளிவரை சூரிய வெப்பத்திலிருந்து அது ஒரு வகையான உணவு. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பசி என்கின்ற ஒரு உணவு இருக்கிறது. ஆனால் வானவர்கள் என்கின்ற அந்த படைப்பிற்கு பசி தாகம் கிடையாது. அந்த உணர்வை இறைவன் ஏற்படுத்தவில்லை. அதற்கு என்ன ஆதாரம்? திருக்குர்ஆனுடைய 51வது அத்தியாயம் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தள்ளாத வயது வரைக்கும் குழந்தையே இல்லை. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, கடைசி கட்ட காலகட்டத்தில் தள்ளாத வயதிலே அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கிறான். அந்த நற்செய்தியை சொல்வதற்காக வானவர்கள் மனித தோட்டத்திலே வருகிறார்கள். அன்றைய மக்களுடைய பண்பு என்னவென்றால், யாராவது வெளியிலிருந்து புதிதாக வருவார்கள் என்றால் உடனடியாக விருந்து சமைச்சு கொடுப்பாங்க. அழகான ஒரு பண்பாக இருந்திருக்கிறது. அப்ப விருந்து சமைச்சு கொடுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா, ஓடி போய் ஒரு காரக்கன்று இருக்குல்ல, அதை பொறிச்சு எடுத்துட்டு வர்றாரு. காரக்கண்ணுடைய கறியை பொறிச்சு எடுத்து வந்து வானவருக்கு கொடுக்குறாங்க. வானவர் பார்த்துட்டு விலகி நிற்கிறாங்க.
இதை பார்த்த உடனே நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயந்துடுறாங்க, குடும்பத்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதற்கு பின்பாகத்தான் சொல்லுறாங்க, நாங்க வானவர்கள், உங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியையும் அருகிலே இருக்கக்கூடிய லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி வானவர்கள் சொல்றாங்க. அப்ப வானவர்கள் என்கின்ற அந்த படத்திற்கு பசிதாகம் கிடையாது என்பதை பார்க்கலாம். அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த வானவர்கள் சோர்வு இருக்கிறதா, களைப்பு ஏற்படுமா? 24 மணி நேரமும் அல்லாஹ் சொன்ன அத்தனை விஷயங்களை முழுமையாக செய்யறாங்க. அப்படிப்பட்ட வானவர்கள் சோர்ந்து போவார்களா என்று சொன்னால் களைப்பு ஏற்படுமா என்றால் அவர்கள் களைப்பு ஏற்படாது என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய 41வது அத்தியாயம் 38வது வசனத்தில் பார்க்கலாம். உமது இறைவனிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்மளை மாதிரி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐவேளை தொழுகைக்கே முக்கிறோம், அப்படித்தானே? ரமலானுடைய மாதம் சரியா வந்துடுறோம். ரமலானுடைய மாதத்தை கழித்து பாருங்க, சவ்வாலுடைய பிறை அறிவிக்கட்டும், அப்பதான் தெரியும் நம்முடைய நிலை என்ன. பெருநாளுடைய தொழுகை முடியட்டும், அப்பதான் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு தெரியும். ஆனால் இவர்கள் எப்படி மாணவர்கள் 24 மணி நேரமும் பகலிலும் இரவிலும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டாங்க, களைப்படைய மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது மாதிரி மாணவர்கள் பெருமை அடிப்பாங்களா? மனித ஒரு காரியத்தை, அற்புதமான காரியத்தை செஞ்சுட்டு பெருமை அடிப்பான். நான் தாங்க, நான் என்ன நடந்திருக்குமா, நான் மட்டும் அந்த காரியத்தை செய்யலனா எப்படி ஆயிருக்கும் தெரியுமா, என்னாலதான் நடந்தது என்று சொல்லி அற்பமான காரியங்களே செய்துவிட்டு பெருமை அடிக்கக்கூடியவராக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்களை செய்யக்கூடிய அந்த மாணவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 21வது அத்தியாயம் 19வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி வானவர்கள் சில விஷயங்களை வெறுக்கிறாங்க. மனிதன் சில விஷயத்தை வெறுக்கிறோம்ல, பிடிக்காத காரியம் இருக்குல்ல, அது மாதிரி வானவர்கள் சில விஷயத்தை வெறுக்கிறாங்க. எந்த மாதிரியான காரியத்தை வெறுக்கிறாங்க? புகாரிலே 855வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். தொழுகைக்காக நம்ம வரோம்ல, அப்படி தொழுகைக்காக வரக்கூடிய நேரத்தில் வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிட்டு விட்டு யார் வர்றாங்களோ அவர்களை வானவர்கள் வெறுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெங்காயமும் பூண்டையும் சாப்பிட்டு விட்டு நீங்கள் தொழுகைக்கு வராதீங்க. உங்களிடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை வெறுக்கிறாங்க, வானவர்கள் பற்றி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை நீங்கள் பாருங்க. முஸ்லிமிலே 4174வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போறாங்க. ஆரம்ப காலகட்டம். அப்படி போகக்கூடிய நேரத்துல அபூ அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் வீட்டுல தான் தங்குறாங்க மதீனாவுல ஆரம்ப காலகட்டத்துல. இவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவு எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாரு. இவர் எப்படி கொடுப்பாரு, சாப்பாடை கூட கொடுத்துருவாரு. அவர் இன்னைக்கு பார்த்துட்டே இருப்பாரு. எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கை வச்சு சாப்பிடறான்னு பார்த்துட்டே இருப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கை வச்சு சாப்பிடறான்னு பார்த்துட்டு அதை தட்டு திரும்பி வரும்ல, அதே இடத்துல கை வச்சு சாப்பிடுவார். அவ்வளவு நேசம் அந்த அபூ அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். ஒரு தடவை என்ன பண்றாங்க, உணவு வழக்கம் போல உணவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட உணவு? பூண்டினால் செய்யப்பட்ட ஒரு வெள்ளைப்பூண்டு இருக்குல்ல, அந்த வெள்ளைப்பூண்டினால் தயார் செய்யப்பட்ட உணவை கொண்டு வந்து கொடுத்துறாரு. கொஞ்ச நேரம் நினைச்சு அல்லாஹ் சாப்பிட்டுருப்பாருன்னு நினைச்சிட்டு போய் பார்க்கறாங்க, உணவு அப்படியே இருக்குது. அப்ப அவர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பூண்டு ஹராமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பூண்டு ஹராம் கிடையாது. எனக்கு இப்பொழுது வகை வந்து கொண்டிருக்கிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும், அதனால தான் சாப்பிடல என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமே பார்க்கிறோம் என்றால், அப்ப தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிடாம வரணும். ஆனால் சில முஸ்லிம் எப்படி வருவாங்க தெரியுமா, வீடு முடிச்சுட்டே வருவாங்க. பாத்தீங்களா? அது ரமலானுடைய நோக்க திறந்துட்டாங்கன்னு வைங்க, எப்பெல்லாம் நோக்க திறப்போம், சுண்ணத்தமான் வழியில போய் பாருங்க, பாத்ரூம்ல வெறும் முகப்பாகவே போயிட்டு இருக்கும். வரும்போது வாங்கி ஜோப்பு வச்சுக்கிறது. இங்க எப்படி நோக்க திறக்கிறோமா, திறந்த உடனே தீப்பில மேலே வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பாத்ரூம்ல அடிச்சு பார்த்தா வர்றது ஸ்மெல் வராதா, துர்வாடை வராதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஹராம ஹலாலாக இருக்கக்கூடிய பொருளையே அங்க தடுக்கிறார்கள் என்றால் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி இருக்கிறாங்க. அந்த ஹராமை பயன்படுத்தி கொண்டு பொய்க்காக வருகிறார்கள் என்றால் இதை நாம் என்ன பண்ணணும்? இதிலிருந்து நாம் விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி வானவர்கள் வெறுக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், நாய் இருக்குல்ல, யாருடைய வீட்டிலே நாய் வளர்க்கப்படுகிறதோ, யாருடைய வீட்டிலே உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் நாய் இருக்கக்கூடிய வீட்டிற்கும் உருவப்படம் இருக்கக்கூடிய வீட்டிற்கும் வரமாட்டார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெறுக்கிறாங்க. வானவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? நாய் வளர்த்துவதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. புகாரிலே 3225 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். யாருடைய வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அவருடைய ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத்துடைய நன்மை பறிக்கப்படும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கீராத்து என்று சொன்னால் உகது மலை அளவிற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு இடங்களில் அதுக்கு விளக்கத்தை சொல்றாங்க. அப்ப நாய் வளர்த்துவதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத்துடைய நன்மை பறிக்கப்படுகிறது என்றால் நாம் அவளை அமல் செஞ்சிருப்போம் என்பதே கேள்விக்குறி. அப்ப அமல்லாம் போயிடுச்சுன்னா மறுமை என்ன நிலை? அப்ப நாயையும் உருவப்படமும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்பது இஸ்லாம் சொல்லுகிறது. இதை வானவர்கள் வெறுக்கிறாங்க. ஆனால் இதற்கு மார்க்கம் சில விதிவிலக்கை தருவது. எழுதுறது நாயை வளர்த்தக்கூடாது என்று சொன்னால் சில இடங்களிலே அனுமதிக்கிறது. உருவப்படத்திற்கும் சில அனுமதிகளை இஸ்லாம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? இப்ப வேட்டை நாயை பயன்படுத்தலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பண்ணை நிலம் இருக்கிறது, வீட்டை பாதுகாப்பிற்காக, தோட்டத்தை பாதுகாப்பிற்காக நீங்கள் நாயை வளர்க்கலாம் என்று சொல்லி புகாரிலே 2322 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னு சொன்னா நாய்க்கு இயற்கையாகவே மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டை கோப்பை வச்சிருப்போம், மா கோப்பை வச்சிருப்போம். யாராவது புதுசா திருட வந்துட்டான்னு வைங்க, நாய் என்ன பண்ணும்? அந்த மோப்ப சக்தியின் மூலமாக குறைத்து காட்டி கொடுத்துரும். அப்ப புதுசா யாராவது வந்திருக்கிறாங்க என்று சொல்லி பாதுகாப்பதற்காக நீங்கள் நாயை வளர்த்தலாம். அது மாதிரி வேட்டைக்காக நாயை பயன்படுத்துறோம் இல்ல, அதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. எப்படி? நீங்கள் வேட்டைக்காக நாயை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த வேட்டைக்கு அனுப்பும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி அனுப்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருக்குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. 5வது அத்தியாயம் 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வேட்டை நாயை பயன்படுத்தும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி அனுப்பி அதை கொண்டு வந்தால் நீங்கள் சாப்பிடுங்க. பிஸ்மில்லா சொல்லாம அனுப்பக்கூடாது, அது ஹராமா போயிடும். அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை நாயுடைய விஷயத்தில் அனுமதி அளிக்கிறது. அது மாதிரி உருவப்படம் இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் சில விதிவிலக்கை இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த மாதிரியான உருவப்படத்தை இஸ்லாம் தடை செய்கிறது என்றால், எந்த உருவப்படத்திற்கு நாம் மதிப்பளிப்போமோ அந்த உருவப்படத்தை இஸ்லாம் தடை செய்கிறது. காசு வச்சிருக்கிற உருவம் இருக்குதானே செய்யுது. ரேஷன் கார்டு வச்சிருக்கிறோம், ஐடி கார்டு வச்சிருக்கிறோம், இதுல உருவம் இருக்குல்ல, இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். அது இல்லாமல் மதிப்பளிக்கக்கூடிய உருவம் இருந்துச்சுன்னு அந்த மாதிரியாக இருக்கும் என்று சொன்னால் அதை வானவர்கள் வெறுப்பாக வீட்டுக்கு வரமாட்டோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, மாற்று மத சகோதரர் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வீட்டை இறந்துருவார், முக்கியமான ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவாங்க? போட்டோவை மாட்டி முன்னாடி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை கவலை வரும்போது போட்டோட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னு இருந்திருந்தீங்கன்னா நடந்திருக்குமா? அப்ப என்ன ஆகுது? அந்த உருவத்திற்கு அவர்கள் மதிப்பளிக்கிறாங்க. இந்த மாதிரி மதிப்பளிக்காமல் சாதாரண உருவமாக இருக்கும் என்றால், மதிப்பளிக்காத உருவமாக இருக்கும் என்றால் அதே இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறது. அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சிறுமியாக தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? விளையாட்டு பொருள்களை விளையாடுவாங்க, வச்சு விளையாடுவாங்க. அதுல சில உருவ பொம்மைகளை வைத்து விளையாண்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு குதிரை பொம்மையை பார்க்கிறாங்க. திரைச்சிலை போட்டு மூடி இருக்கிறாங்க. காற்று வேகமாக அடிக்கும் பொழுது அந்த திரைச்சிலை விலகுது. அதை பார்க்கறாங்க, ஒரு குதிரை பொம்மை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஏன் ஆச்சரியமா பார்க்கறாங்கன்னு சொன்னா, அந்த குதிரையுடைய பொம்மைக்கு 2 ரெக்கை இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஆயிஷாவே என்ன இது அப்படின்னு கேட்கும் பொழுது, குதிரை பொம்மை. அதெல்லாம் கேட்கல, குதிரைக்கு ரெக்கை இருக்கிறது என்று கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய கூட்ட சொல்றாங்க, சுலைமான் நபி பற்றி உங்களுக்கு தெரியாதா?
சுலைமான் நபி அவர்களுக்கு ஒரு குதிரை இருந்ததாகவும் அந்த குதிரைக்கு அல்லாஹ் ரெக்கையோடு கொடுத்திருந்தான் என்பதை உங்களுக்கு தெரியாதா என்று கேட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது கனவாய்ப்படுத்த தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள் என்கின்ற செய்தியை அபுதாபிலே 4284வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியாக ஒரு அற்பமாக நினைக்கிறோம்ல, உனக்கு பொம்மை நம்ம தூக்கி வீசுவோம், இந்த மாதிரியான பொம்மையை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்ன உருவமாக இருக்கும் என்றால் இதற்கு இஸ்லாம் தடை செய்யாது. எந்த மாதிரியான உருவம் என்று சொன்னால் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்கும் என்றால் அந்த மாதிரியான விஷயத்திற்கு இஸ்லாம் என்பது வன்மையாக கண்டிக்கிறது, வானவர்கள் வெறுக்கிறாங்க. அது மாதிரி வானவர்கள் எப்படி இருப்பாங்க என்பதற்கு நிறைய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி வானவருடைய பணிகள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான பணிகளை வானவர்கள் எல்லாம் தர்றான். சில விஷயங்களை நான் நேரடி சொல்றேன், கைமில்லாதனால சாட்சாட்டா சொல்லிட்டு போயிடுறேன். வானவர்களுக்கு என்று ஏராளமான பணிகளை அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பணி ரெண்டு பணி இல்லை, ஏராளமான வேலைகளை வானவர்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதுல முதல் பணியாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு குழந்தை கருவறையில இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா வானவர்களை அனுப்பி வைக்கிறான். எதுக்கு? அந்த குழந்தை ஆணா பெண்ணா, அந்த குழந்தை எத்தனை நாள் இந்த உலகத்திலே வாழும், அவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுவாங்க, அவர்கள் எந்த நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு போவாங்க, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை எல்லாம் மாணவர்கள் ஒரு குழந்தை கருவறையில இருக்கும் பொழுது அந்த பணியை செய்யக்கூடியவர்களாக மாணவர்களை அல்லாஹ் நியமனம் செய்கிறான். இந்த செய்தி புகாரிலே 7454வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி இன்னொரு வேலை மாணவருக்கு என்னன்னு சொன்னா அகமதிலே 3648 ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறிய கரு குழந்தையாக மாறிய உடனே அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வானவரையும் சைத்தானையும் அல்லாஹ் நியமனம் செய்யறான். எல்லா மனுஷங்களை கொடுத்துறான். இந்த சைத்தானுடைய வேலை என்ன? தீயரை தூண்டிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த காரியத்தை செய்யவதற்குண்டான வேலைகளை உள்ளத்தை போட்டுக்கொண்டே இருப்பான் சைத்தான். ஆனால் வானவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை செய்யாத, இது தப்பு, இது குற்றம், இது இறைவனால் கண்டிக்கப்படும் என்கின்ற அந்த உள்ளுணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இதற்கு ஒரு வானவர்கள் நியமிக்கிறோம். நம்மளே வாழ்க்கையை உணர்ந்திருப்போம். முதலாக தவறு செய்யும் இல்ல, முதலாக ஒரு வீடு இப்படி கேட்க வைங்க, அப்ப என்ன ஆகும் தெரியுமா? உள்ளத்துல நம்மளுக்கு ஒரு நெருடல் வரும், குடிக்க கூடாது. ஏன்? மாணவர்கள் ஏற்படுத்துறது. இந்த மாதிரியான காரியங்களை மாணவர்களை செய்வதற்காக அல்லாஹ் நியமனம் செய்கிறான். அது மாதிரி இன்னொரு பணி என்ன? வானவருடைய பணி மனிதனை முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம், நமக்கு முன்பாக பின்பாக வானவர்கள் வந்துட்டே இருப்பாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாங்க. நம்ம போயிட்டு இருப்போம், நமக்கு விபத்து நடக்கிற மாதிரி இருக்கும், வானம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ரூட் அப்படி மாத்தி விட்டுருவாங்க. இந்த செய்தி 13வது அத்தியாயம் 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், நம்மளை பாதுகாத்துக் கொண்டே இருப்பாங்க. நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரத்துல அந்த ரூட் என்ன பண்ணுவாங்க? திசை திருப்பக்கூடிய வேலையையும் அந்த மாணவர்கள் செய்யலாம். உலகத்துல எடுத்து பாருங்க, ஒரு காரணம் விபத்தாயிரு, காடு சப்பானியாகி போயிடும், எல்லாம் இறந்துருப்பாங்க, குழந்தை மட்டும் பார்த்து தடுத்திருக்கு. பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய வேலையை மாணவர்கள் செஞ்சிருக்கிறவருடைய கட்டளைப்படி செஞ்சிருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ளலாம். 4வது பணி என்ன? யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்கிறார்களோ, அவருக்காக அருளை வேண்டுகிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய வேலையை வானவர்கள் செய்கிறார்கள் என்ற செய்தியை அகமதிலே 11988வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி மிக முக்கியமான ஒரு வேலையை வானவர்கள் செய்யறாங்க. என்னன்னா, போர்க்களம் இருக்குல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்ததாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நபிமார்கள் போர் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தாலும் அந்த போர்க்களத்தில் போர் செய்வதற்கென்று அல்லாஹ் வானவர்களை நியமிக்கிறார். 8வது அத்தியாயம் 12வது வசனம் பதிலுடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ் வானவர்களை அனுப்பி சொல்றானா, அவங்களுடைய கழுத்துக்கு மேல போய் வெட்டுங்க. எப்படி? வானவரை சொல்லி அனுப்பி இருக்கிறான், அவருடைய ஒவ்வொரு மூன்றுடைய இணைப்பையும் நீங்கள் வெட்டுங்கள் என்று சொல்லி முகமதே, உமது இறைவன் வானவர்களுக்கு சொன்னதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுறான். அது மாதிரி ஒரு நபித்தோட சொல்றாங்க, நான் பதிலுடைய யுத்தத்திலே எதிரியை விரட்டி கொண்டு ஓடினேன், ஒரு எதிரியை பொறுத்துக்க போனேன்,
அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு சாட்டையால் அடிக்கக்கூடிய ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். சாட்டை இல்லை, ஆனால் சாட்டையால் அடிக்கக்கூடிய ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அந்த எதிரியுடைய முகத்தை பார்க்கிறேன், மூக்கெல்லாம் முகமெல்லாம் கிழிந்து முகமெல்லாம் பச்சை நிறமாக மாறிவிட்டது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் இல்லை, மூன்றாவது வானத்திலிருந்து இறங்கிய வானவருடைய உதவி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப வானவருடைய பணி என்ன? போர்க்களத்திலே போர் செய்யக்கூடிய காரியத்தை வானவர்கள் செய்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பணி என்னவென்றால், முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே 1472வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அல்லாஹ் வானத்தை நேரத்துக்கு பார்க்கறாங்க, வானம் அப்படியே திறக்குது. அப்படி திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த வானத்திலிருந்து ஒரு வானவர் இறங்கி வருகிறார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த வானவர் வராருல, இதுவரைக்கும் இந்த வானவர் பூமிக்கு வந்ததே கிடையாது. இப்பதான் முதல் முறையாக இந்த வானவர் வருகிறார் என்று சொல்லிவிட்டு எதற்காக வருகிறார் என்று சொல்லும் பொழுது 2 ஒளிச்சுடரை உங்களுக்கு தருவதற்காக வருகிறார் அப்படிங்கிறாங்க. அந்த வானவர் வந்து 2 ஒளிச்சுடரை கொடுக்கிறாங்க. அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற அந்த ஒரு ஒளிச்சுடர். இன்னொன்னு அல்-பக்ராவுடைய கடைசி வசனமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்தையும் கொடுக்கிறார். இந்த பொறுப்பையும் அல்லாஹ் வானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அது மாதிரி இன்னொரு வேலை என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது அறிந்து அறியாம தவறு செய்ய சுட்டி காட்டுவாங்க. இந்த பணியும் செய்வாங்க. இந்த செய்தி அபூதாவுலே 555வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செருப்பணி தொழுவாங்க. நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். இவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் செருப்பணிந்து தொழுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏன் தொழுகிறதுன்னு சொன்னா எல்லாம் பாய விரிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹி காலத்துல மண் தரையா இருக்கும், கடுமையான சூழலை ஏற்படுத்தி பாலைவன பிரதேசம், அந்த மாதிரியான சூழ்நிலையில செருப்பணிந்து தொழுந்திருக்கிறாங்க. ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செருப்பணிந்து தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய என்ன பண்றாங்க, செருப்பு கழட்டி வச்சிடறாங்க. அப்ப நபித்தோட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நீங்க செருப்பு கழட்டி வச்சுட்டீங்க என்று கேட்கும் பொழுது, எனது செருப்பிலே அசுத்தம் இருந்திருக்குது, எனக்கு தெரியல, அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சுட்டி காட்டினார், அதனால என்ன பண்ணிட்டேன், நான் செருப்பை கழட்டி வைத்து விட்டேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஒரு பணியையும் மாணவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு பணி என்ன, நம்மளுக்கு எல்லாம் கேள்விப்பட்டது, ஜும்மாவுடைய நாளிலே பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வரக்கூடியவர்களை பதிவு செய்யக்கூடிய வேலை, யாரெல்லாம் வர்றா என்பதெல்லாம் பதிவு செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்கல்ல, அந்த பணியை மாணவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் என்று உயிரை எடுக்கக்கூடிய மாணவர்களை அல்லாஹ் நியமனம் செஞ்சிருக்கிறான். அந்த மாதிரியான மாணவர்களுக்கு என்று சொல்லி ஏராளமான பணிகளை அல்லாஹ் மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மாணவர்கள் நமக்காக பல்வேறு வகையான பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பிரார்த்தனைக்கு நம்ம சொந்தக்காரராக இருக்கணும். ஏன் மாணவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் மாணவர் சொந்தமா செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் மட்டும்தான் மாணவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. மாணவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. அப்ப மாணவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து செய்ய, இப்படி செய்ய, இந்த மாதிரியான காரியத்தை செய்வார்கள் என்றால் நீ பிரார்த்தனை செய்ய என்று சொல்லி மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறாங்க என்றால் அப்ப மாணவருடைய பிரார்த்தனைக்கு நாம் சொந்தக்காரராக இருக்க வேண்டும். அதுல மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்காக மாணவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் தர்மம் செய்யணும் வைங்க, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இவருக்காக இன்னும் நீ அதிகப்படுத்து, இவருக்கு அருள் புரி என்று சொல்லி மாணவர்கள் சொல்லுவார்கள் என்கிற செய்தியை புகாரில 1442வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி மாணவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இன்னொரு இடம் என்னவென்றால், தொழில முதல் சப்புக்கல்ல அதிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகிறான், மாணவரும் அவருக்காக அருளை வேண்டுகிறார்கள். முதல் சப்புல இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாங்கி சொல்லக்கூடிய நன்மையும் முதல் சப்புல இருக்கக்கூடிய அந்த நன்மையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக போட்டி ஏற்படும். எப்படி தெரியுமா, சீட்டு முறைக்கு போடக்கூடிய அளவிற்கு போட்டி ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய
சொல்லி சொன்னாங்க அவர் போட்டி ஏற்படுகிறதா இல்லை. முதல் சபையில இடம் இருக்கும், சில இடங்களை பார்க்கிறோம். முதல் சபையில இடம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, போய் நிக்கவே மாட்டாங்க, பின்னாடியே நின்று இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முதல் சபையில நமக்கு இடம் கிடைப்பதற்கு போட்டி ஓடக்கூடியதா இருக்க வேண்டும். தொழுகைக்கு முன்பாக வந்து அமர வேண்டும். ஏன்? அல்லாஹ் நமக்கு அருள் செய்கிறான் என்றால் சாதாரண ஒரு பாக்கியம், அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியாது. நம்முடைய அமரத்துக்கு சொர்க்கம் போயிட முடியுமா? சொர்க்கத்துக்கு உண்டான அமரம் எல்லாமே செஞ்சுட்டோமா? எல்லாம் குறைபாடுகளாக இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு அவசியம். அந்த அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக முதல் வரிசை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வானவர்கள் நமக்காக அருளை வேண்டுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப அதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி பிறருக்காக நாம் பிரார்த்தனை செஞ்சு வைங்க, யாருமே தெரியல, அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் என்றால் வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. ஒரு கஷ்டமா இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, செய்து வருகிறது, பொருளாதாரம் நம்ம தவிக்கிறாரு, செய்து வருகிறது, உடனடியாக இறைவா அவர்களுடைய கஷ்டத்தை நீ போக்கு என்று நாம் பிரார்த்தனை செய்தால் உடனடியாக வானவர்கள் வருவாங்க, இறைவா இவருக்கும் அந்த கஷ்டத்தை போக்கு. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாரா, சொந்த வீட்டிலே கஷ்டப்படுறாரா, இறைவா உனக்கு சொந்த வீட்டை உனக்கு கூட என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடிய வானவர் என்ன பண்ணுவாங்க, இறைவா இவருக்காக சொந்த வீட்டை உனக்கு. எப்படிப்பட்ட பாக்கியம் என்று பாருங்கள். பிறருக்காக நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை மூலமாக வானவர் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் இதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அது மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க, வானவர்கள் என்று சொல்லி அவர்கள் நமக்காக ஏராளமான இடங்களிலே பிரார்த்தனை செய்யறாங்க. அது மாதிரி வானவர்கள் சில நேரங்களில் சபிக்கிறாங்க. அந்த சாபத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது. யார் இறைவனை மறுத்த நிலையிலே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கென்று வானவருடைய சாபம் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனுக்கு இணை வைக்கிறதே கூடாது. இறைவனை மறுத்த நிலையிலே நமக்கு மரணம் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இடத்திலே அதிகமாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? யாரோ கல்லிமை குழு சப்பித் கல்வி அலா தீனிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இடத்திலே அதிகமாக கேட்ட பிரார்த்தனை திருமலை என்கிற ஹதீஸ் கிதாபை நீங்கள் பார்க்கலாம். என்ன பொருள்? உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா என் உள்ளத்தை இந்த மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க செய். நான் முஸ்லீமாக மரணிக்கணும், உன்னை மறுத்த நிலையிலே நான் மரணிக்க கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க அதிகமாக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் நாம் அதை விட அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே உள்ளத்தை வைத்திருக்கிறான். தன் நாடியவாடு அப்படி புரட்டிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் காலையில முஸ்லிமாக இருப்பான், மாலையில் காபீராக மாறிவிடுவான். மாலையில் ஒரு மனிதன் காபீராக இருப்பான், காலையில் முஸ்லிமாக மாறிவிடுவான். ஏன்? அல்லாஹ் ஒரு புரட்டிட்டாலும் தோசை திருப்பமா திருப்பி உலகத்துல பாக்கிறோமா இல்லையா? அற்பமான விஷயத்திற்கெல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டு நிரந்தரக்கூடிய உலகத்தில் பார்க்கிறோம். ஒரு திருமண விஷயம், காதல் என்கின்ற அந்த மோகம் என்ன பண்றது? மார்க்கத்தை விட்டு விரண்டோடக்கூடிய முஸ்லிம்கள். ஒரு சின்ன கஷ்டத்தை பொறுக்க முடியல, தற்கொலை என்கிற நிலைக்கு போகக்கூடிய முஸ்லிம்கள் சமுதாயத்தில் இல்லையா? அப்ப அல்லாஹ்வை மறக்கக்கூடிய நிலையிலே எந்த ஒரு சூழலையும் எனது உள்ளம் இருந்துவிடக் கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான செய்திகள் மாணவர்கள் சம்பந்தமாக இருக்கிறது. நேரம் முடிஞ்சிருச்சு. அப்ப ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் வானவர்கள் என்கின்ற அந்த படைப்பு இருக்கிறதுல பிரம்மாண்டமான படைப்பு என்று சொன்னால் அந்த பிரம்மாண்டமான படைப்பை படைச்ச இறைவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் என்று சிந்தித்து பார்க்கணும். சாதாரண ஒரு படைப்பாது அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய அந்த வானவனுடைய அந்த நிலையை எடுத்து பார்த்தாலே நாம் பிரமித்து போகிறோம் என்றால் அப்படிப்பட்ட வல்லமை மிக்க இறைவனை நாம் மறுமையை சந்திக்க இருக்கிறோம் என்றால் அந்த சந்திக்கக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி அவனை சந்திக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆனும் நபிமொழிகளும் ஏராளமான செய்திகளை சொல்லுகிறது என்றால் அந்த அடிப்படையிலே வாழ்ந்து அந்த அடிப்படையிலே மரணித்து இறைவனை சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.